இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி சுவையான கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதும் அதில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அடுப்பு சிம்மரில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரும் 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாய் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வீட்டிலேயே செஞ்ச மசாலா பொடி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா பொடி நாங்கள் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்னு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. அது ஒரு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் 1/4 கிலோ கத்திரிக்காய் ஆல்ரெடி கட் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ண போகிறேன். இந்த மசாலா நல்ல கத்திரிக்காய் மேலே மிக்ஸ் ஆகுற மாதிரி வதக்குங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு 25 மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 25 மிளகு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வச்சு புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதிக்க விடுங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கத்திரிக்காய் மசிஞ்சு வர்றோம். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுவையான கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இது நம்ம பிரியாணிக்கு மட்டும் இல்லை, தோசை சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் அப்படியே இருக்கும்.